ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஸ்டடி விலாக் தான். டே எத்தனாவது டேன்னே தெரியலை. இடையில சனி ஞாயிறு திங்கள் சரியாகவே படிக்கல. இன்னைக்கு லைப்ரரி கிளம்பி போனோம். அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றது என்ன சாப்பிட்றதுங்கிறதையும் மாற்றிட்டேன், ஆல்ட்ரு பண்ணிட்டேன். அதனால் சாப்பாடும் வழக்கம் போல் இருக்கிறது இல்லை, ரொம்பவும் கம்மியாக தான் சாப்பிட போகிறேன். இப்போ தான் நான் பார்த்திங்கன்னா லைப்ரரி வந்தாச்சு. லைப்ரரியில் வந்துட்டு இப்போ நான் ஒரு படிக்க தான் போனோடனே கம்பெனியில் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டேன். கொஞ்சம் ChatGPT ஹெல்ப்போடு உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். இதில் 1.5 மணி நேரம் படித்தேன். ஒரு சாப்டர் கூட முடிக்க முடியல. கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு கம்பெனியில். நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த 1.5 மணி நேரத்தில் ஒரு சாப்டர் கூட முடிக்க முடியலை. யூஸ்வலாக முடிக்க முடியாது தான் வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1.5 மணி நேரம் படித்தேன். 1.5 மணி நேரம் படிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். கடுப்பாக இருந்துச்சு. சரி, பக்கத்துலேயே எங்கேயாச்சும் பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போவாமல் பக்கத்துலேயே எங்கேயாச்சும் டீயை குடிச்சிட்டு அதையும் போவோம். கம்பெனியில் தான் பார்த்தேன். ஒரு மாதிரி கடுப்பாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் வந்துருக்கு. பார்ப்போம். டீ குடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போய் மறுபடியும் படிக்கணும். என்ன பிளான் பார்த்தீங்கன்னா டேக்ஸ், டேரக்ட் டேக்ஸ் தான் பார்க்கலான்னு இருக்கேன். டேரக்ட் டேக்ஸில் பார்ப்போம். அட்லீஸ்ட் சேலரிஸ் வரைக்கும் மட்டும் போனோம். ஒரே ஒரு சாப்டர் தான் முடிச்சிருக்கேன் டேரக்ட் டேக்ஸில். இதுலேயும் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான். ஸோ போய் பார்க்கணும். ப்ராப்ளம்ஸையும் அதுக்கு அப்படியும் பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 50 நிமிஷம். ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒரு 3.5 மணி நேரத்துக்கிட்ட வருது. 3.5 மணி நேரத்துக்கிட்ட வருது. இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் படித்தா என்ன சொல்கிறது, ஒரு 6 மணி நேரம் வந்துடும். 6 மணி நேரம் வந்துருச்சுன்னா 6 மணி நேரம் வந்துட்டாலும் நம்ம கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். பாஸ் ஆகிறோமோ இல்லையோ 6 மணி நேரம் படிக்கிறது தான் ஒரு பெரிய போராட்டம். சில பேர் ஈஸியாக படிச்சிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது 6 மணி நேரம் படிக்க. பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் தினைக்கு அப்படியே 6 மணி நேரம் படிச்சுட்டே இருந்தோம்னா அட்லீஸ்ட் பாஸ் ஆகலாம் ஒரு நம்பிக்கை வருது. பார்ப்போம். இப்போ சாப்பாடாக தான் போயிட்டுருக்கோம். ஃபோன் வச்சுட்டு கடைக்கு போயிட்டு ஆம்லேட் வாங்கியாச்சு. இப்போ வீட்டில் கொஞ்சம் வீட்டில் சாப்பாடு தந்துருக்கேன். அதை தொட்டுக்கிட்டு சாப்பிடணும். ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 மணி நேரத்துக்கு தான் படிச்சிருப்பேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் படித்தா வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு 1/2 நேரம் படிக்கிறது தான், இங்கேயே 1/2 நேரம் படிச்சுட்டு போகிறதுன்னு தான் சந்தேகமாக இருக்குது. வீட்டுக்கு போய் பார்ப்போம். ஒரு டீயாச்சும் முடிச்சாகணும். படிக்கிறேன், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன படித்தாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நானும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னமோ படித்து பார்க்குறேன், ஏன் புரிய மாட்டேங்குது. எனக்கு வேறு இப்போ டவுட் வந்துருச்சு, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகணுமா, என்ன பண்ணுறோங்கிறது புரியலை.
காலைல தான் கான்ஃபிடண்ட்டாக இருக்குன்னேன். நான் கேட்டால் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லலாம் இந்த ஸ்பீடு. ஏன்னா நான் ஓரளவுக்கு கொஞ்சம் சாப்டர் முடிச்சிருக்கேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு மனசே கேட்கல, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இந்த டாப்பிக்கை கவர் பண்ணணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. சரி பார்ப்போம். டீ குடிச்சாச்சு. இப்போ இன்னும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்குது. 3/4 மணி நேரம் படிச்சுட்டு அப்புறம் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவோம். கடுப்பாக இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட படித்து டோட்டலாக இன்றைக்கி நம்ம வந்து 6 மணி நேரம் படிச்சிருக்கோம். ஒரு நிஜமாலுமே ஒரு நல்ல ஒரு மைல் ஸ்டோன். ஆனால் ஒரு நாள் 6 மணி நேரம் படிக்கிறதுங்கிறது விஷயமே இல்லை. தினைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக 6 மணி நேரம் படிக்கணும். அது மட்டும்தான் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி. அதுக்காக நம்ம அதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். இன்றைய நாள் நல்லாவே போச்சு. கொஞ்சம் டயட்டில் சில சேஞ்சஸ் ஏற்படுத்தினது ஃபோக்கஸையும் கொஞ்சம் ஸ்டடி என்டியூரன்ஸையும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் சில என்ன சொல்கிறது, நான் ரன்னிங் போயிட்டு வந்தேன், அதுவும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதெல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு 6 மணி நேரம் படிச்சுட்டு தொடர்ந்து தினைக்கும் 6 மணி நேரம் படிக்கணும். அது இல்லாமல் ஒரு நாள் 4 மணி நேரம் படிச்சு டோட்டல் வேஸ்ட். தினைக்கும் படித்தா தான் அது யூஸ்ஃபுல். ஸோ இந்த வீடியோ இதோட பிடிச்சிப்போம். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் மற்ற என்ன சொல்கிறது வேறு இல்லுஸ்ட்ரேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அக்கௌண்ட்ஸ் அமால்கமேஷன்ஸை கவர் பண்ணி அந்த ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டால்.